திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நீண்டகாலம் நிலுவையில் உள்ள 18 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றித் தரக்கோரி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் என் வசந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அனைத்து நிலை காலி பணியிடங்களையும் உடனடியாக நிரப்பிட வேண்டும், அவுட் சோர்சிங் நியாயமான நடைமுறையை கைவிட வேண்டும், கிராம ஊராட்சி செயலர்களுக்கு சிறப்பு நிலை, தேர்வு நிலை ஊதியம், மருத்துவ விடுப்பு, ஈட்டிய விடுப்பு உள்ளிட்ட அனைத்து உரிமைகளையும் உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த என் தட்டக்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கடலரசு. இவரது மனைவி ஜானகி, இவர்களுக்கு திவான்ராஜ் என்ற மகனும் நிவன் திக்காய் என்ற மகளும் உள்ள நிலையில் ஜனனிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வேறொரு நபருக்கும் கள்ள தொடர்பு இருந்துள்ளது. இதனை அறிந்த கடலரசு மனைவியை கண்டித்துள்ளார். இருப்பினும் அவர் மீண்டும் கள்ள காதலனுடன் தொடர்பில் இருந்துள்ளார். இதனை கண்ட கடலரசு மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வேலம்பட்டி அடுத்த பெரிகமலை தீர்த்தமலை பகுதிக்கு அழைத்து சென்று மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துள்ளார். அதில் மனைவி ஜனனி தப்பித்த நிலையில் குழந்தைகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் குழந்தைகள் இன்னும் இறக்கவில்லை என்று எண்ணிய கடலரசு 2 குழந்தைகளை கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். பின்னர் தானும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயற்சித்துள்ளனர். பின்னர் ஜனனியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் நாகரசம்பட்டி போலீசாருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அங்கு வந்த நாகரசம்பட்டி போலீசார் 2 குழந்தைகளின் சடலங்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கடலரசு 32 நாட்கள் சிகிச்சை பெற்று இன்று வீடு திரும்பிய நிலையில் அவரை கைது செய்த போலீசார் போச்சம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் வருடந்தோறும் நடத்தப்படும் 1 மாத இந்திய நாட்டிய விழா மாமல்லபுரம் கடற்கரை கோயில் அருகே திறந்தவெளி மேடையில் நடைபெற்று வருகிறது. அதில் 13 நாள் நிகழ்ச்சியில் சென்னை நண்பர்கள், கிராமிய கலை குழுவினரின் சிலம்பாட்டம் உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் புதுடெல்லி கவிதா திபேஜி குழுவினரின் பரதநாட்டியம் நடைபெற்றது. இதில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருமலை ராஜபுரம் நட்டாறு பாலம் அருகே திருநீலக்குடியில் காவல்துறை ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை மடக்கி விசாரணை செய்தபோது அவர்கள் 100 கிலோ எடையுள்ள 1 லட்சம் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட திருநீலக்குடி மெயின் ரோட்டை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மற்றும் திருவலஞ்சுழி ஆர் ரோட்டை சேர்ந்த செல்வம் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் தற்போது ஐயப்ப பக்தர்கள் சீசன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் நாள்தோறும் குற்றால அருவிக்கு வருகை தந்து புனித நீராடி சென்று வருகின்றனர். இந்நிலையில் குற்றாலத்திற்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் குற்றாலத்தில் உள்ள கடைகளில் விற்பனை செய்யப்பட்டு வரும் சிப்ஸ், அல்வா, பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம். அந்த வகையில் குற்றாலம் பகுதியில் தற்போது கடைகள் அமைத்து விற்பனை செய்யப்பட்டு வரும் பொருட்கள் சில தரம் குறைந்து காணப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் தென்காசி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குற்றாலம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு தரமற்ற நிலையில் இருந்த சுமார் 1000 கிலோ மதிக்கத்தக்க பேரிச்சம்பழங்களை பறிமுதல் செய்து மண்ணில் கொட்டி அழித்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் அருகே உள்ள ஆமணக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் டைல்ஸ் கூலி தொழிலாளியாக உள்ளார். இந்நிலையில் சந்தோஷ் அவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒகேனக்கல் சின்டெக்ஸ் உள்ளது. இதில் பொதுமக்கள் தண்ணீர் பிடிக்கும் வகையில் குடிநீர் குழாய் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழாயை மர்ம நபர்கள் உடைத்து சேதப்படுத்திய நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த அப்பு, செல்வம், திருப்பதி, ரவி, பெருமாள் ஆகியோர் சந்தோஷிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது ஆத்திரமடைந்த செல்வம் சந்தோஷ்குமார் மீது தாக்குதல் நடத்தி மூக்கை பலமாக கடித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த சந்தோஷை மீட்ட அப்பகுதி மக்கள் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக பாரூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகராட்சியில் உள்ள 7 குளங்கள் சீரமைக்கப்பட்டு குளக்கரைகளில் பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் தமிழ் எழுத்துக்களை கொண்டு சுமார் 2.5 டன் எடையில் 20 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் கவனத்தை வெகுவாக ஈர்த்து வருகிறது. இந்த திருவள்ளுவர் சிலையை நாளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார். இந்நிலையில் திருவள்ளுவர் சிலையில் உள்ள பராமரிப்பு மற்றும் இறுதிக்கட்ட பணிகள், விழா ஏற்பாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு பகுதியில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 243 அரசாணையை திரும்பப் பெற்று பழைய நடைமுறையில் முன்னுரிமை வழங்க வேண்டும், பதவி உயர்வை உடனடியாக பழைய நடைமுறையில் வழங்கிட வேண்டும், ஊதிய முரண்பாட்டை சரிசெய்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை அருகே அரசணி முத்துப்பட்டி கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஒன்றிய அரசின் நறுமணப் பொருட்கள் வாரியத்தின் சார்பில் 75 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் மத்திய நறுமண பூங்காவானது அமைக்கப்பட்டது. இந்த பூங்காவின் மேலாளராக போஸ் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் மீது ஏற்கனவே தொழில் முனைவோர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறிவந்த நிலையில் தற்சமயம் இவர் அலுவலகத்திற்குள்ளேயே மது அருந்திவிட்டு மது போதையில் உளறுவது போன்ற காட்சிகளும், தலைக்கு போதையில் தரையிலேயே படுத்துறங்குவது போன்ற காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த விடதண்டலம் கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சாலை சீரமைக்கப்படாமல் இருப்பதாக கூறி பொதுமக்கள் மெதூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தின் போது மெதூரில் மழை பெய்த நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் கொட்டும் மழையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குண்டும் குழியுமாக சாலைகள் தொடர் விபத்துகளில் ஏற்படுவதாகவும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் கூறி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் நகராட்சியின் முன்னாள் ஆணையாளராக இருந்த பவுன்ராஜ் என்பவர் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு உள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள புளியங்குடி பகுதியில் உள்ள அவரது வீடு மற்றும் அவரது தாயார் வீடு உள்ளிட்டவைகளிலும் தென்காசி நகர பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான JSR கார்மெண்டஸ் என்கிற நிறுவனத்திலும் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அதிநவீன பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் சிறு பான்மையினர் நலத்துறை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விளாத்திக்குளம் அருகே உள்ள வதாலக்கரை கிராமத்தைச் சேர்ந்த சரவண பெருமாள் மற்றும் வள்ளிக்கொண்டு ஆகிய 2 நண்பர்கள் சேர்ந்து தங்களது சொந்த ஊரான வதாலக்கரை கிராமத்தில் உள்ள 202 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 500 வீதம் தங்களது சொந்த நிதியில் இருந்து ரூபாய் 1,00,000 கிராம மக்களுக்காக வழங்கி நெகிழ்ச்சியடைந்துள்ளனா்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போதமலையில் உள்ள கெடமலை பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளையன். இவர் மலையின் அடிவாரத்தில் உள்ள பெருமாள் கோவில் அருகே விவசாய நிலத்தை குத்தகை எடுத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் காலை வழக்கம்போல் தோட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த அவரது மருமகன் சவுந்தர் மாமனார் வெள்ளையன் மீது நாட்டு துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் அங்கிருந்து தப்பி சென்று நாமகிரிப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வெள்ளையனை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மாமனார் மருமகன் இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப தகராறு காரணமாக ஆத்திரமடைந்து மருமகன் தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் மாமனாரை சுட்டது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சவுந்தரராஜனை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க கோரியும் ஓய்வு பெற்றவர்களுடைய 98 மாத அகவிலைப்படி பாக்கியை உடனே வழங்கிடக் கோரியும் அரசு போக்குவரத்து கழக தலைமையகம் முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஓய்வு பெற்றோர் நல அமைப்புகள் சார்பில் வேலைநிறுத்த விளக்க வாயிற் கூட்டம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆங்கில புத்தாண்டு தினத்தை ஒட்டி சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் விபத்துகள் ஏற்படாத வகையில் போலீசார் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஆவடி பகுதியில் கடந்த 4 நாட்களில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் வேதனையடைந்துள்ள பொதுமக்கள் இந்த பகுதிகளில் முறையாக சாலை வசதிகள் இருந்தும் ஆங்காங்கே சர்வீஸ் சாலையை இணைக்கும் சாலைகள் இருப்பதாலும் சாலை ஓரத்தில் வாகனங்கள் பழுதாகி நிற்பதாலும் தொடர்ந்து விபத்துகள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மீது திணிக்கப்பட்டு வரும் பிற துறை பணிகளை கைவிட வேண்டும், தணிக்கை மேற்கொள்ளும் முறையினை எளிமைப்படுத்திட வேண்டும், 10 ஆண்டுகள் பணி முடிந்த தொழில்நுட்ப உதவியாளர்கள் மற்றும் எழுத்தர் நிலையில் உள்ள பணியாளர்களை பணி வரன்முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளது. இந்த வார்டுகளில் நீர் தேவையை போக்க ரூபாய் 19 கோடியே 46 லட்சம் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த குடிநீர் மேம்பாட்டு பணிகள் மற்றும் நீர்க்குந்திலில் இருந்து 2 கோடியே 77 மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழாவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வைத்து 156 பயனாளிகளுக்கு ரூபாய் 80,14,000 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 11,84,000 ரூபாய் மதிப்பீட்டில் பென்னாகரம் பேரூராட்சிக்கு மின்கலன் மூலம் இயங்கும் 6 வாகனங்களை பயன்பாட்டிற்கு அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அமைச்சர் CV கணேசன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பயிற்சி நிலையத்தில் அனைத்து பணிமனைகள் மற்றும் வகுப்பறைகள், போதுமான இயந்திரங்கள், தளவாடங்கள், கருவிகள் மற்றும் அறைக்கலன்கள் உள்ளனவா என்பதையும் அவற்றில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறதா என்பதையும் பார்வையிட்டு மாணவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் புதிதாக ரூபாய் 34 கோடியே 65 லட்சம் மதிப்பீட்டில் துவங்கப்பட்டுள்ள தொழில் 4.0 தரத்திலான நவீன பணிமனைகளை பார்வையிட்டு அங்கு வழங்கப்படும் பயிற்சியினை மாணவர்களிடமும் பயிற்சியாளர்களிடமும் கேட்டறிந்தார்.